பண்டைய தமிழ்நாட்டில் பாண்டியர் வம்சத்தில் பிறந்தவர் பெருவழுதி. அவர் ஒரு போர்வீரனாக இருந்தாலும் அவருடைய இதயம் கலை, இலக்கியம், கவிதை ஆகியவற்றுக்காக துடித்தது. அவருடைய ஆட்சியில் மதுரை நகரம் செழித்தது. கவிஞர்கள், பாடகர்கள், புலவர்கள் அனைவரும் அரசமன்றத்தில் மதிப்பு பெற்றனர். ஒரு நாள் ஒரு சிறிய மன்னன் அவரை எதிர்த்து போருக்கு வந்தான். அவருடைய அமைச்சர்கள் கேட்டார்கள், அந்த சிறிய நாட்டுக்காக ஏன் இவ்வளவு கவலை? அதற்கு பெருவழுதி சிரித்தார். எந்த நாடானாலும் அதில் மக்கள் இருக்கிறார்கள். நம்ம தாய் தமிழின் மண் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு உயிரும் மதிப்புடையது. அவர் போரை வென்றுவிட்டு வந்தார், ஆனால் மகிழ்ச்சியோடு அல்ல. அவருக்கு யுத்தம் வெற்றி அல்ல, மக்கள் அமைதிதான் வெற்றி. அதனால்தான் புலவர்கள் அவரை இலக்கிய மன்னன் என்று அழைத்தனர். அவரது பெயர் பெருமை, அறிவு, மனிதநேயம் ஆகியவற்றின் சின்னமாக மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல பாண்டிய மன்னர் கதைகள் கேட்கணும்னா காமெண்ட் பண்ணுங்க.